மஇகவின் தொடர் படுதோல்விகளுக்கு பின்னர் கடந்த கால தவறுகளை மஇக மீண்டும் செய்யாது என நினைத்த சிலர் ஜொகூர் தேர்தலில் பெண் வேட்பாளரை நிறுத்தாமல் மஇக நிராகரித்திருப்பது மிகவும் வேதனைக்குரியது என்று கருத்து தெரிவித்துள்ளனர். ஜொகூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் பரிசான் கூட்டணியில் மஇக 4 சட்டமன்றங்களில் போட்டியிடுகிறது. மஇக போட்டியிடும் 4 சட்டமன்ற வேட்பாளர்களில் பெண்கள் இல்லாதது மஇகவின் மகளிர் பிரிவுக்கு வருத்தம் அளிப்பதாகவும், இதனால் மஇகவின் புத்திரி தரப்பினர் உட்பட அதிருப்தியில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. பரிசான் வேட்பாளர் அறிமுகத்தின் போது மஇக கோரிக்கையை பரிசான் முழுமையாக ஏற்றுக்கொண்டதாகவும், மஇக வழங்கிய வேட்பாளர்கள் பட்டியலில் பரிசான் எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் ஏற்றுக்கொண்டதாகவும் பரிசான் தலைவர் டாக்டர் அமர் ஜாகிர் ஹமீடி தெரிவித்திருந்தார். அப்படியானால் மஇக வழங்கிய வேட்பாளர் பட்டியலில் பெண் வேட்பாளர்கள் இல்லையா எனும் கேள்வியும் எழுந்துள்ளது. கடந்த 2022 ஜொகூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் கெமேலா சட்டமன்றத்தில் பரிசான் வேட்பாளராக மஇகவின் மகளிர் தலைவியான சரஸ்வதி நல்லதம்பி போட்டியிட்டு பக்காத்தான் பரிகாத்தான் வேட்பாளரை தோற்கடித்து 7518 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். ஆனால் கடந்த தேர்தலில் தென்காரோ சட்டமன்றத்தில் போட்டியிட்ட மஇகவின் முன்னாள் இளைஞர் பிரிவு தலைவரான ரவீன்குமார் கிருஷ்ணசாமி இப்போது கெமேலா சட்டமன்றத்தில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். கஹாங் சட்டமன்றத்தில் வி யுகேரன், பர்லிங் சட்டமன்றத்தில் பன்னீர்செல்வம், புக்கிட் பத்து சட்டமன்றத்தில் ஆர் குமரன் என மஇக ஜொகூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் 4 சட்டமன்றங்களில் போட்டியிடுகிறது. கடந்த 2022 பொதுத் தேர்தலில் மஇக 10 நாடாளுமன்றங்களில் போட்டியிட்டு ஒரே ஒரு நாடாளுமன்றத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது. தேர்தல் அரசியலில் மஇகவின் படுதோல்வியை தொடர்ந்து நடைபெற்ற பினாங்கு, நெகிரி செம்பிலான், ஸ்லாங்கூர், கெடா ஆகிய மாநில சட்டமன்ற தேர்தல்களில் இருந்து மஇக விலகி இருப்பதாக முடிவெடுத்தது. பரிசான் கூட்டணியின் தலைமையிடம் ஏற்பட்ட கருத்து முரணுக்கு பின்னர் பரிசானில் இருந்து விலகி பெரிகாத்தானில் இணைய விரும்புவதாக மஇகவின் தலைமை அறிவித்தது. மஇகவின் தலைமை பெரிகாத்தானில் இணைவதற்கான விண்ணப்பம் செய்ததையும், அந்த விண்ணப்பத்தை பெரிகாத்தான் தலைமை ஏற்றுக்கொள்வதாகவும் பெரிகாத்தான் பொதுச் செயலாளர் டதஸ்ரீ தக்யுடின் ஹசனும் தெரிவித்திருந்தார். பரிசான் கூட்டணி கட்சிகள் தேர்தலுக்கு பின்னர் கூட்டணியில் இருந்து விலகினால் தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் 100 மில்லியன் ரிங்கிட் அபராதம் செலுத்த வேண்டும் என்கிற தேர்தலுக்கு முந்தைய ஒப்பந்தத்தை அம்னோ பொதுச் செயலாளர் டத்தோ அஸ்ரோ வஜ்டி டுசுகி நினைவூட்டினார். அதன் பின்னர் மஇக தலைமை பரிசான் தலைமையுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி பரிசானுடன் இணக்கமான போக்கையும் மஇக கையாளுவதாகவும் மஇக தலைமை தெரிவித்தது. இதற்கிடையில் தற்போது ஜொகூர் தேர்தலில் பரிசான் மஇகவுக்கு கடந்த காலங்களில் வழங்கியதைப் போலவே 56 சட்டமன்றங்களில் 4 சட்டமன்றங்களில் போட்டியிட வாய்ப்பளித்துள்ளது. பழுதடைந்த சுற்றுலா பேருந்து பட்டறைக்கு கொண்டு செல்லும் போது தீப்பிடித்து எரிந்ததில் சுற்றுலா பேருந்து 90 விழுக்காடு தீயில் கருகியது. நேற்று இரவு காஜாங்கிலிருந்து சுங்கை மெராப் செல்லும் சாலையில் பழுதடைந்த பேருந்தை பட்டறைக்கு கொண்டு செல்லும் போது அதிகாலை 2:54 மணியளவில் தீ பிடித்ததாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. தீயை கட்டுப்படுத்தும் முன்னர் பேருந்து இழுவை லாரியின் மூலமாக நெடுஞ்சாலையின் ஓரத்தில் நிறுத்தப்பட்டதால் மற்ற வாகனங்களுக்கு தீ பரவாமல் தடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது பேருந்தில் எந்த ஒரு பயணிகளும் இல்லாததால் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிகாலை 3:30 மணிக்கு தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டதாகவும், தீ ஏற்பட்டதற்கான காரணத்தை தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்து வருவதாகவும் ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. ஸ்லாங்கூரில் புதிதாக கட்டப்படும் குடியிருப்பு பகுதிகளில் கோயில்கள் அமைக்கப்பட வேண்டும் என கட்டுமான நிறுவனங்களை ஸ்லாங்கூர் அரசு கட்டாயப்படுத்துவதாக பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமாட் ஃபத்லி ஷாரி குற்றம் சாட்டினார். புதிய கட்டுமானங்களில் கோயில்களுக்கு என நிலம் ஒதுக்குவது அவசியமற்றது என்றும், மலேசிய இறையாண்மைக்கு ஏற்ப இஸ்லாமிய வழிபாட்டு தலம் மட்டும் இருந்தால் போதும் என்றும் அமாட் ஃபத்லி ஷாரி தெரிவித்துள்ளார். முன்னதாக ஸ்லாங்கூர் அரசு ஸ்லாங்கூரில் புதிதாக கட்டப்படும் குடியிருப்பு பகுதிகளில் கோயில்களுக்கு நிலம் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும், இது அரசு குடியிருப்பு திட்டமாக இருந்தாலும் சரி, தனியார் குடியிருப்பு திட்டமாக இருந்தாலும் சரி, கோயில்களுக்கு என நிலத்தை ஒதுக்க வேண்டும் என அரசாணையை வெளியிட்டது. இந்த அரசாணையால் கட்டுமான நிறுவனங்களுக்கு மேலும் சுமையாக இருக்கும் என்றும், இதனால் நிர்ணயிக்கப்பட்ட எண்ணிக்கையிலான வீடுகளை கட்ட முடியாத சூழலும் ஏற்படும் என்றும் அமாட் ஃபத்லி ஷாரி தெரிவித்தார்.
13 வயது மாணவனை தங்கும் விடுதிக்கு அழைத்துச் சென்று பாலியல் ரீதியாக துன்புறுத்திய 31 வயது முகமது இசூரின் எனும் ஒப்பந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். தன் மீதான குற்றத்தை மறுத்து 31 வயது ஆசிரியர் மேல் விசாரணையுடன் ஜாமீன் கோரிக்கையை கோரியதை செஷன்ஸ் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியருக்கு 12,000 ரிங்கிட் ஜாமீன் வழங்கியது. கடந்த ஜூன் 4ஆம் தேதி கோலத்திரங்கானுவில் உள்ள ஒரு தனியார் தங்கும் விடுதியில் 13 வயது பள்ளி மாணவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக பாதிக்கப்பட்ட சிறுவனின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுவனின் மருத்துவ பரிசோதனை ஆவணங்களையும் சாட்சியங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க காவல்துறைக்கு நீதிமன்றம் வலியுறுத்தியது. இந்த வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் ஜூலை 23ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் குற்றம் சாட்டப்பட்ட 31 வயது முகமது இசூரின் எனும் ஒப்பந்த ஆசிரியர் மாவட்டத்தை விட்டு வெளியேற அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனது மகளை 12 வயதிலிருந்து பல முறை பாலியல் பலாத்காரம் செய்து அவர் கர்ப்பம் அடைய காரணமான 46 வயது தந்தைக்கு 39 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 பிரம்படிகளும் விதித்து புத்ராஜயா பாலியல் குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்ட அந்த நபருக்கு நீதிபதி எம் குணசுந்தரி இந்த தண்டனையை விதித்தார். தீர்ப்பளித்த போது 12 வயதிலிருந்தே ஒரு சிறுமி அனுபவித்த வேதனையை எளிதாக புறக்கணிக்க முடியாது. குற்றவாளியின் செயல் தன் குட்டியையே தின்னும் ஹருவான் மீனை போன்றது என்று மலாய் பழமொழியை மேற்கோள் காட்டி நீதிபதி குறிப்பிட்டார். சிறை தண்டனை மற்றும் பிறம்படிகளுடன் சிறைவாசம் முழுவதும் மறுவாழ்வு ஆலோசனை பெறவும் விடுதலையான பின்னர் 2 ஆண்டுகள் காவல்துறை கண்காணிப்பில் இருக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. குற்றவாளி 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தில் ஒருமுறை, அதே ஆண்டின் இறுதியில் ஒருமுறை மற்றும் இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் ஒருமுறை என நள்ளிரவு முதல் நண்பகல் வரை உள்ள நேரங்களில் 3 முறை தனது மகளை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்பட்டது. குற்றம் வெளிச்சத்துக்கு வந்தது பாதிக்கப்பட்ட சிறுமியை உடல்நிலை பரிசோதனைக்காக குற்றவாளியே மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது அங்கு மருத்துவர்கள் சிறுமி 6 வாரம் 4 நாட்கள் கர்ப்பமாக இருப்பதை உறுதிப்படுத்தினார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் துணை அரசு வழக்கறிஞர் வி சுலோஷனி ஆஜரானார். குற்றவாளி சார்பில் எந்த வழக்கறிஞரும் ஆஜராகவில்லை. நாடு முழுவதும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருடன் காவல்துறை மேற்கொண்ட அதிரடி சோதனைகளில் 143 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போதைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ ஹுசைன் ஒமார்கான் தெரிவித்தார். பேரா, கோலாலம்பூர், ஜொகூர் ஆகிய மாநிலங்களில் 307 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் 298 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் டத்தோ ஹுசைன் ஒமார்கான் கூறினார். கைது நடவடிக்கையின் போது டத்தோ ஒருவரின் ஆதரவில் செயல்பட்டு வந்த போதைப்பொருள் கும்பலிடம் இருந்து ஹெராயின், MDMA, எக்ஸ்டாசி, கெட்டாமின், மெத்தாம்பெத்தமின், எரிமின், கஞ்சா ஆகிய பல்வேறு வகையிலான போதைப் பொருட்களையும் காவல்துறை பறிமுதல் செய்ததுடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்படும் சொகுசு வாகனங்களையும் காவல்துறை பறிமுதல் செய்திருப்பதாக டத்தோ ஹுசைன் ஒமார்கான் கூறினார். இந்த கும்பல் பள்ளிக்கூட மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்ததற்கான ஆதாரங்கள் சோதனையின் போது கிடைக்கப்பெற்றதாகவும் டத்தோ ஹுசைன் ஒமார்கான் கூறினார். கடந்த ஆண்டு மொத்தம் 108 சோதனைகளில் 138 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இவ்வாண்டு ஜூன் 10 வரையில் 168 சோதனை நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டிருப்பதாகவும் 267 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் டத்தோ ஹுசைன் ஒமார்கான் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.